அனைவருக்கும் வணக்கம். அதாவது மனிதர்கள் மட்டும்தாங்க நம்மளோட கர்மானால் நம்ம செஞ்ச பாவங்களால் ஊனமாக 100ல் 1 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஆனால் இந்த வாயில்லா ஜீவன்கள் கடவுள் நல்ல பிறப்பை தான் கொடுக்குறாரு. ஆனால் இந்த மனிதர்களால் மட்டுமே இந்த ஜீவன்கள் ஊனமாக்கப்படுகிறது. இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கங்காரு சேலத்துலேருந்து ஒரு தம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனது. ரொம்ப நாளாக கங்காரு சாப்பிடவே இல்லை. எனக்கு கொஞ்சம் பயந்தான், எங்கே இவ பொழைக்க போகிறா, ஏன்னா பேரலஸ் ஆன குட்டி. அதாவது முன்ன கால் மட்டும் எடுத்து வைப்பா, பின்ன கால் ரெண்டுமே செயல் இழந்துருச்சு. எப்படின்னா, மனிதர்கள் அடித்து துன்புறுத்தி அந்த 2 காலையும் உடச்சி விட்டாச்சு. அந்த உடச்சதுலேயே அவள் தாவி தாவி கங்காரு மாதிரி வருவாள். ஆனால் வந்த புதுசில் சாப்பிட மாட்டா, பயங்கர ஆக்ரோஷமாக இருப்பாள். அதாவது அக்ரஸிவாக கோவமாகவே இருப்பாள். பக்கத்துலேயே போக முடியாது. இருந்தாலும் அவளுக்கு ப்ராப்பராக வேக்சினு ஏஆர்வி எல்லாம் போட்டு தான் வச்சுருந்தேன். என் பையனை கண்டா ரொம்ப கத்துவா. ஆனால் அவகிட்ட இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் என்னென்னா, பயங்கரமாக கத்துவா. ஒரு குச்சி எடுத்து கொண்டு போய் முன்னாடி வச்சோம்னா அமைதி ஆகிடுவா. அப்போ அந்த குச்சினால் அவள் நிறைய குறியாரிட்டியை அனுபவிச்சிருக்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் நாங்கள். ஏன்னா அந்த குச்சி எடுத்து அடித்து தான் காலை அவங்க 2 காலையும் உடச்சி விட்டுருக்காங்க. காலை உடச்சதா இல்லை வண்டி ஏறினதா என்ன ரீசன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவள் பின்னங்கால் 2ம் செயலிலேருந்து முன்னங்கால் மட்டும் இருக்கும். அதிலேயே தாவி தாவி வருவா கங்காரு மாதிரி. இதை கொண்டு கொடுத்த பையன் சேலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் பண்ணி இது எப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் கேட்டதில் அந்த தம்பியோட நம்பரும் என்கிட்ட இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க இல்லையா, என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த பையன் விட்டுட்டு போனால் இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு கூட கேட்கல. ஏன்னா என்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க கேட்காம கூட இருக்கலாம். நான் டெய்லியும் இந்த குடியில் இருக்க ஒவ்வொரு குழந்தையோட வரலாறும் உங்களுக்கு சொல்கிறேன். இது சேலத்துலேருந்து வந்த கங்காரு. நேற்று அவளுக்கு வேக்சின் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி ஏனோ கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் டயர்டாக இருந்தால் உடனே மேடம்கிட்ட கேட்டேன். ஆனால் இவளை தூக்க முடியாதுன்னு நினச்சோம். பட் அவ்வளவு சாதுவாக என் பையன்கிட்ட நல்லா மவுத்துக்கு இது போட்ட உடனே அமைதி ஆயிட்டா. ரொம்ப தங்கமான பிள்ளை கங்காரு. கத்துவா, பட் ரொம்ப பாசக்காரி. இன்றைக்கி அவளை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. எடுத்து பைக்கில் வச்சு அழகாக கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டுட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளோ தான் எங்களால் முடியும். வர்றாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம், உடம்புக்கு முடியலன்னா மெடிசன் கொடுக்குறோம். அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இல்லைங்க, கடவுள்கிட்ட தான் இருக்கிறா. இதுதாங்க சேலத்துலேருந்து வந்த கங்கார். இது என்னென்னா, மெடிசன் கொடுக்கறதுக்காக இவங்களுக்கு சாக்லேட் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நன்றி, வணக்கம்.